அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? நான் படித்து ரசித்து சிரித்ததை உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. என்ன அப்படின்னா, ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவிக்கு சரியாக காது கேட்கலையோ அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளே, எப்படி அவட்ட கேட்குறது அப்படிங்கிற ஒரு தயக்கங்கிறத விட பயம். என்ன செய்யறதுன்னு தெரில. அவர் குடும்ப டாக்டர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லிடுறாரு. அவர் தள்ளி நின்று பேசுங்க, பதில் வருதான்னு பாருங்கள், அப்புறம் கொஞ்சம் கிட்டக்க போய் பேசுங்க, இப்படி தூரத்தை எவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தால் நிற்கிறப்ப அவங்களுக்கு பதில் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாடி அவங்களுக்கு சிகிச்சை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார். அவர் இப்படி எல்லாம் விவரத்தை சொல்லி அனுப்பிச்சது அதை கேட்டு இவர் ரொம்ப சந்தோஷமாக வராரு. வந்து கேட்டுக்கிட்ட நிற்கும் பொழுதே கோமதி இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கத்துறாரு. பதிலே இல்லை. அப்புறம் வரவேற்பறையில்னு கத்துறாரு, அப்பவும் பதிலே இல்லை. ஹாலுக்கு வந்து கத்துறாரு, அப்பவும் பதிலே இல்லை. போச்சு அவ்வளவுதான், 2 காதம் அவுட்டு, 2 கன்ஃபார்ம், 2 காதம் அவளுக்கு கேட்கல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே வராரு. சமையல் அறையில் வந்து கத்துறாரு, அப்பவும் காது விடுவார். அவர் சரி போய் காதுகிட்ட தான் கேட்டு பார்ப்போமேன்ட்டு காதுகிட்ட போய் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கத்துறாரு. காதில் குண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு இந்த கத்துற? நீ தான் கேட்டுக்கிட்ட நின்று கத்துறப்போ, ஹாலில் வந்து கத்துறப்போ, சமையல் ரூமில் நின்றுட்டு கத்துறப்போ நான் பதில் கொடுத்தேன்ல, இன்னைக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல்னு சொன்னேன்ல, காதில் என்ன ஈயத்தையாக காய்ச்சி ஊற்றிருக்கு அப்படின்னு அந்த அம்மா பதில் கொடுக்குறாங்க. இப்போ தெரியுதுங்களா யாருக்கு பிரச்சனைன்னு? இப்படி தாங்க நிறைய பேர் தங்கிட்டு இருக்க குறைபாடே தெரிஞ்சுக்காமல் மற்றவங்களை குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உலகத்தில் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. ஆக முதல்ல நம்மக்கிட்ட என்ன குறைங்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம், அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு மற்றவங்களை பற்றி பேசலாம் இல்லைங்களா? ஆக சுய சோதனைங்கிறது எந்த அளவு முக்கியங்கிறது தெரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ இது நல்லா இருக்கா? சிரிச்சிங்களா? ரசிச்சிங்களா? சரி, பார்க்குறதோட ரசிக்கிறதோடு இல்லாமல் கொஞ்சம் பதிவையும் பகிர்வையும் செய்திடுங்கள், விமர்சனத்தையும் விருப்பத்தையும் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.